ஹாய் எல்லோருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் ராஜி. நான் இப்போ கரண்ட்லி சவுதி அரேபியாவில் இருக்கிறேன். இது என்னோடய சேனலோட ஃபர்ஸ்ட் வீடியோ. என்னோடய சேனலில் வந்து நிறைய குக்கிங் வீடியோஸ் அண்ட் என்னோடய லைஃப் ஸ்டைல் அண்ட் நிறைய டிப்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வீடியோக்குள்ளே போகலாமா? ஸ்வீட் பொட்டேட்டோனாலே எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ஸ்வீட் பொட்டேட்டோவை நல்லா பாயில் பண்ணிவிட்டு அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதில் நிறைய வெஜிடபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்துக்கலாம், கிரேட்டட் பன்னீர் எதுனாலும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட நான் அன்றைக்கி வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ மட்டும்தான் சேர்த்துருந்தேன். வேறு எந்த எக்ஸ்ட்ரா வெஜிடபிள்ஸ் எதுவுமே சேர்த்துக்கல. கொஞ்சம் குட்டியாக நறுக்குன்னு மல்லி இலை போட்டுட்டு உங்களுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் மஞ்சள் தூள், மிளகாத்தூள், அதுக்கப்புறமா கொஞ்சமாக சீரகத்தூள் அண்ட் கரம் மசாலா இது எல்லாம் தான் சேர்த்துக்கிட்டேன். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணணும். நம்ம வந்து கையிலேயே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதில் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோவோட நீங்கள் கார்ன் சேர்த்துக்கலாம். அண்ட் சீஸ் வந்து நல்லாவே வந்து சூப்பரான காம்போ, ஸ்வீட் பொட்டேட்டோ அண்ட் வந்து சீஸ். நான் அன்றைக்கி வந்து நான் சீஸ் வந்து ஆட் பண்ணலை. இதுலேயே வந்து நீங்கள் பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ் கூட நீங்கள் பாயில் பண்ணி சேர்த்துக்கலாம். அது உங்களோட ஆப்ஷனல் தான், உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி நல்லா கையிலே பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி ஒரு பேட்டிஸ் மாதிரி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ரெடி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து நான் வீட்டிலையே ரெடி பண்ண பிரெட் க்ரம்ஸ், அதாவது வீட் ப்ரெட்டில். ஸோ இந்த பிரெட் க்ரம்ஸில் நல்லா கோட் பண்ணி கொஞ்ச நேரம் வந்து ஃப்ரிட்ஜ்லையோ இல்லை ஃப்ரீஸ் பண்ணியோ ஒரு ½ அன் ஹவர் வந்து வச்சுக்கோங்க. வச்சுட்டா நமக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். சரிங்களா? ஸோ நல்லா வச்சுட்டு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு இதை வந்து நல்லா திருப்பி ஃப்ளிப் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஒரு கட்லெட் வந்து ரெடி ஆயிரும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நீங்கள் இதில் சீஸ் போட்டிங்கன்னா இன்னுமே டபுள் டேஸ்ட்டாக இருக்கும். சீஸ் வேண்டாம்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் வந்து அப்படியே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப லிமிட்டடாக ஆயில் சேர்த்து பண்ணியிருந்தேன். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய வர அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான ரெசிபியோடு மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.